நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்க ஆசைப்பட்டிருப்பீர்கள். அந்த வாகனத்தை நீங்கள் வாங்கி ஓட்டுவதைப் போல எண்ணங்கள் ஓடியிருக்கும். அந்த வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துவதைப் போல எண்ணம் தோன்றியதற்கு பின்னர் முன்பு இல்லாத அளவுக்கு அடிக்கடி அந்த வாகனம் தானாக உங்கள் பார்வையில் பட்டிருக்கும். இது எப்படி நடந்தது? அந்த வாகனம் ஏற்கனவே சாலைகளில் நிறைய ஓடிக்கொண்டு இருந்தும் நீங்கள் அதை கவனிக்கவில்லையா? அல்லது நீங்கள் அந்த வாகனத்தை வாங்கி பயன்படுத்தியதாக எண்ணிய பின் நிறைய வாகனங்கள் கண்ணில் பட்டதா? ஆம், அந்த வாகனம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்ததால் தான் அடிக்கடி உங்கள் கண்ணில் பட்டது என்பதே உண்மை. ஓர் இருள் சூழ்ந்த இரவு, அளவு கடந்த இடி மின்னலுடன் மழை பெய்கிறது. கணவன் அதை பார்த்து மனைவியிடம், பார், எப்படி படுபயங்கரமாக உள்ளது இந்த காட்சி என்கிறார். அதை கேட்ட மனைவி, இல்லையே பாருங்கள், அழகான மின்னல் ஒளியுடன் சாரல் மழை பொழிவது எவ்வளவு ரம்மியமாக உள்ளது என்கிறார். இப்பொழுது யார் சொல்லுவது சரி? ஒருவரின் பார்வையில் பயங்கரமாக உள்ள அதே காட்சி மற்றொருவரின் பார்வையில் ரம்மியமாக உள்ளது. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எது உங்கள் ஆழ்மனதில் பதிகிறதோ, உங்கள் ஆழ்மனதில் பதிர்ந்த எந்த காட்சி ஆற்றலாக பிரபஞ்சத்தை அடைகிறதோ அதைத்தான் பிரபஞ்சம் நிகழ்வுகளாக நமக்கு திருப்பி அளிக்கும். உங்கள் எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் உங்களுக்குள் மட்டும் வைத்து கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கும் எப்படி பரப்புகிறீர்கள் என்பதை பார்ப்போம். நாள்தோறும் உங்கள் பணியை முடித்து வீடு திரும்பியதும் உங்கள் மனைவியிடம், இது என்ன வேலை? இது ஒரு மோசமான வேலை, இது மிக கொடுமையானது என்று எதிர்மறையான ஆற்றலை உங்களுக்குள் மட்டும் வைத்து கொள்ளாமல் உங்கள் மனைவிக்கும் எதிர்மறையான ஆற்றலை பரப்புகிறீர்கள். மனைவிக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் உள்ள அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, பிள்ளைகள் என்று எல்லோருக்கும் பரவுகிறது. இதே போன்று உங்கள் நண்பர்களுக்கும் பரவுகிறது. அவர்கள் அதை மற்றவர்களிடம் பரப்புகிறார்கள். உங்கள் எண்ணங்களில் உள்ளதையே நீங்கள் ஈர்க்கிறீர்கள். நல்லவற்றை ஈர்ப்பதா அல்லது கெட்டவற்றை ஈர்ப்பதா என்பது உங்களிடம்தான் உள்ளது. சரி, நீங்கள் நல்லவற்றையே ஈர்க்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நான் நல்ல மனிதனாக வாழ வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், நிறைய பணம் வேண்டும் என்று இப்படி எல்லாவற்றையும் வேண்டும் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் வேண்டும் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேதான் இருப்பீர்கள். நான் பணக்காரன் ஆவேன், கார் வாங்குவேன் என்று எதிர்காலத்தில் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் நினைத்து கொண்டேதான் இருப்பீர்கள். அதை நீங்கள் என்றுமே ஈர்க்க முடியாது. ஒன்றை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஈர்க்க வேண்டுமென்றால் எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று எண்ணுவதை விட்டுவிட்டு அனைத்தும் நிகழ்காலத்தில் நடப்பதைப் போல எண்ண வேண்டும். உங்களுக்கு வீடு தேவை என்றால் வீட்டை வாங்கி அந்த வீட்டில் நீங்கள் வாழ்வதைப் போல ஆழ்மனதில் உணர வேண்டும். இதே போல எல்லாவற்றையும் நிகழ்காலத்தில் நடப்பதைப் போல ஆழ்மனதில் உணர வேண்டும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நீங்கள் ஈர்க்க நினைக்கும் எதையும் சுலபமாக ஈர்க்க முடியும். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க விரும்பும் எது ஒன்றையும் சாதிக்க விரும்பி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அதை நீங்கள் சாதித்து விட்டதாகவே உங்கள் ஆழ்மனதுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் நீங்கள் நினைக்கும் எதையும் சாதிக்கலாம். இதைத்தான் மதிப்புக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார். ஆகவே நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல ஆற்றலை பிரபஞ்சத்துக்கு செலுத்தி மற்றவர்களுக்கும் நல்ல ஆற்றலையே பரப்பி நல்லவற்றை ஈர்த்து நல்வாழ்வு வாழ்வோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களின் எண்ணங்களை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும்.